கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இவன் நம்பி பிம்பின்னு எல்லாம் பேரை வைக்காதீங்க. இவன் அதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுங்கிறதுக்காக அவன் பெரிய அம்பி, இவன் சின்ன அம்பி. ஆவாத்துல அம்பின்னு பேர் வச்சுட்டானதும் உடனே இவனுக்கு அம்பின்னு பேரை வைப்பா. 2-3 அம்பி ஆனதும் அவன் பெரிய அம்பி, இவன் நடாத்து அம்பி, அவன் கோடியாத்து அம்பி என்றெல்லாம் சொல்றாப்புல ஆயிடும். அம்பி பிம்பின்னு கூப்பிட்டதுனால என்ன வரும்? கடைசியில என்ன ஆகும்னா இந்த நம்பும் பிம்பும் முழுசா 4 நாள்ல அழுங்கி போகும். தெரிஞ்சு போயிடும். அவன் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறத பொறுத்தே இருக்கு அதுகளுடைய புத்திசாலித்தனம். நீ பிம்பி பிம்பின்னு பேர் வச்சுட்டு கடைசியில அது பின்தங்கியே போயிடும். 1 மார்க்கு வாங்காது. முதல்ல பேரை மாத்தி வை. கிருன்னு வருவான். ராமன் பேர் வச்சியானா அதுக்கு தகுந்தபடி வருவான். கண்ணன் பேர் வச்சியானா அதுக்கு தகுந்தபடி பேர் வருவான். இந்த பேர் வைக்கிறதுக்காக தானே பெரியவாளை கொண்டு பேர் வைக்கிறது. வேணும்னு ஒரு குடும்பம் அழியட்டம், அது பின்தங்கட்டம் நினைச்சா அது மாதிரி பேரை வச்சுட்டு போயிடும். பேர் வைக்கிறதுல விஷயம் இருக்கு. செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால். அப்ப நம்பிகாள் அப்படின்னு கூப்பிடுறார். நம்பி பிம்பின்னு பேர் வைக்காதேன்னு சொல்லிட்டு ஆழ்வாரே நம்பிகாள்னு கூப்பிடுவானேன்னார். நம்பிங்கிறதுக்கு பூர்ணன்னு அர்த்தம். பெருமாளுக்கே நம்பிங்கிற பேர் உண்டு. திருக்குறுங்குடி நம்பி, திருநறையூர் நம்பி என்று உண்டு. ஆச்சாரியாளுக்கு நம்பிங்கிற பேர் உண்டு. பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி, இப்ப முன்னாடி சொன்னேனே செல்வ நம்பி, திருமலை நம்பி என்று நம்பிங்கிற பேர் உண்டு. அர்த்தமில்லாத வைக்கிறத தான் கண்டிக்கிறார். திருக்குறுங்குடி நம்பின்னு எம்பெருமானுக்கு சௌந்தர்ய பரிபூர்ணன்னு அர்த்தம். அழகுல பரிபூர்ணனா இருந்தா நம்பியின் பெருமாளுக்கு பெயர். குண பரிபூர்ணனா இருந்தா நம்பின்னு பெயர். ஆழ்வார ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நம்பின்னு எதனால பேர்? ஞான பூர்ணனாக இருந்தா ஞானத்துல பரிபூர்ணனா இருக்கிறாங்கிறதுனால நம்பின்னு பெயர். ஒண்ணும் இல்லாம நம்பின்னு வச்சா அது பிம்பிதான். ஒண்ணுமே இல்லாம நம்பின்னு வச்சா அது பிம்பிதான். அதனால பேர் நம்பின்னு பேர் வைக்கலாம். வைக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு இன்னும் நினைவுல வைக்கணுங்கிறார். ரொம்ப அழகான ஒரு இதிகாசம். சுவாமி ராமானுஜர் மேல் நாட்டுல மலை நாடுகள்ல சஞ்சரிக்கிறார். கடுமையான மலை நாடுகள்ல சஞ்சரிச்சென்றிருக்கிறார். 1-2 ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கூட. ராத்திரி தங்கறதுக்கு இடம் இல்லை, இருட்டி போயிடுச்சு. ஏதோ ஒரு குடிசை மாதிரி இருந்தது. அங்க தங்கலாமோ என்று நினைத்து கொண்டு ஒரு ஓரமா நின்று விசாரிக்கிறார். இங்க தங்கலாமோ ராத்திரி? காட்டு பாதை, அந்த போக முடியாது. ஆகாரத்தை பத்தி இல்லை, சற்று தங்கி விட்டு வெடிகாலமே எழுந்துட்டு போகலாம் என்பதற்காக தங்கலாமோன்னு விசாரிச்சா அது ஒரு குயவன் பற்றையா. குயவன் மண் பாண்டங்கள்லாம் செய்யக்கூடிய இடவன் தங்கியிருக்கிறான். குடும்பத்தோடு தான் தங்கியிருக்கிறான். இங்கேருந்து போனதும் 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்ததும் அந்த குயவன் பார்த்தான். பரபரப்பா கையை அலம்பினா, எழுந்து கொண்டு வந்து சேவிச்சா. விசாரிச்சான், எங்கூர் சுவாமி திருவரங்கம். அவனுக்கு மேன் சிலிர்த்தது, கண்களால கண்ணீர் வருது. யார் வந்திருக்கிறார்? ராமானுஜம் வந்திருக்கிறார், எம்பெருமானார் வந்திருக்கிறார். அவன் கேள்விப்பட்டிருக்கான், பார்த்ததில்லை. எம்பெருமானாரையும் கேள்விப்பட்டிருக்கிறான், திருவரங்கத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறான், பார்த்ததில்லை. தீட்சை கூட பெற்றிருக்கிறான். யாரோ ஒரு ஆச்சாரியன் இடத்துல அவன் தீட்சை கூட பெற்றிருக்கிறான். இப்படி பத்ததும் உடனே உடையவரே வந்திருக்கிறார் அப்படின்னு தான் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம். அவன் தன் குஞ்சு குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறான். இப்படி கூப்பிடும் பொழுதே, அடியே ஆண்டாளம்மை, வா வா, இங்க வா, சீக்கிர, உடையவர் வந்திருக்கிறார். ஏ செல்வ நம்பி, இங்க வா,
ஏ பெரிய நம்பி இங்க வா, ஏ திருக்கச்சி நம்பி ஓடி வா, இங்க வந்திருக்கிறார், ஏ திருமலை நம்பி ஓடி வா அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பையன்கள், எல்லாத்துக்கும் தலையில சிகை இருக்கு, சின்ன துண்டு கட்டு இருக்கு, திருமண் காப்பிட்டு இருக்கு, எல்லாம் கொசவ பையன்கள் குட்டி குட்டியா ஓடி வருது. 1 2 3 மற்ற இவர் அப்படின்னு காட்டுறாரு திருமங்கை ஆழ்வார். அது மாதிரி கடைக்குட்டி வரையிலும் வருது. இடுப்புல ஒரு குட்டி எடுத்துன்னு வரா, அங்கே அந்த அம்மா அவள் ஸ்ரீசோர்னு இட்டுன்னு இருக்கா, அந்த சின்ன குழந்தைக்கு இட்டு இருக்கா. இவர் வராருங்கிறதுக்காகல, தினசரி இப்படி பார்த்ததும் அப்படியே கண்கள்ல கண்ணீர் வந்துடுத்தாம் உடையவருக்கு. ஏன்னா ஆச்சாரியன் திருநாமங்களையே வச்சிருக்கிறார். இவ்வளவு ஆச்சாரியனும் ராமானுஜருடைய ஆச்சாரியன். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள். இந்த 5 ஆச்சாரியர்களுடைய பெயரை வச்சிருக்கிறார். ஒருத்தனுக்கு ஆளவந்தான்னு பேர் வச்சிருக்கிறார், பெரிய நம்பின்னு பேர் வச்சிருக்கிறார். கண்ணீர் வந்துடுது. பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவரிடத்துல சொல்றார், அடியேன் ஒரு கிரகஸ்தனாக இருந்து சில பிள்ளைகளை பெற்று இந்த திருநாமங்களை வைக்க பெற்றிலேனே அப்படிங்க. யதிராஜரா இருந்து இப்படி குறப்படலாமா? யதிராஜனா இருந்து இப்படி குறப்படுறார். அடியேனுக்கு சில பிள்ளைகள் இருந்து அதுகளுக்கு இந்த பெயர் வைக்க பெற்றிலேனேன்னு யதிராஜன் நினைச்சார். ஆனா அப்போ நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன பேர் வைக்கணும்? நம் குழந்தைகளுக்கு ராமன் என்றோ ராமானுஜன் என்றோ பெயர் தானே வைக்கணும். ஒன்னும் பெருமாள் பெயரை வைக்கணும், ஒன்னும் ஆச்சாரியன் பெயரை வைக்கணும். வீண் பெயரை வைக்க கூடாது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.